ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜஸ்டின். இது நில் கவனி சொல். இன்றைக்கி ஒரு வீடியோ ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, ஏங்க இந்த மாதிரி விஜய்க்கு வந்து விசில் சின்னம் ஒதுக்கிங்க அப்படின்னு. ஏங்க சென்னைக்கு வந்து அது பிகிலுங்க, மற்றவர்களுக்கு தான் விசில். அந்த அம்மா சொன்ன அழகு என்னென்னா, என் பிள்ளை கண்டிப்பாக ஜெயிக்குங்க, என் பிள்ளை கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ ஒவ்வொரு தாய்மார்களும், விஜயை நேசிக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் தம் பிள்ளையாக தான் நினைக்கிறாங்க. விஜயை நேசிக்கிற ஒவ்வொரு அக்காமார்களும் தன்னோட தம்பியாக நினைக்கிறாங்க. விஜயை நேசிக்கிற ஒவ்வொரு தங்கச்சிமார்களும் விஜய் அண்ணனாக நினைக்கிறாங்க. விஜயை நேசிக்கிற அப்பா அம்மார்களும் தம் பிள்ளையாக நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அவரை வந்து நேசிக்கிற எல்லாருமே ஒரு உறவு முறையோடு தான். நேற்று ஒரு பொண்ணு ஒன்று பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்னோடய தாய் மாமா, என்னோடய மாமா அவர் அப்படின்னுது. எப்படிம்மா தாய் மாமான்னு கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு தம்பினா எனக்கு தாய் மாமன் தானே அப்படின்னுது. ஸோ இந்த உறவு முறை அழகாக வந்து விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்காரு. ஸோ பெரிய வாய்ப்பு தான். நிச்சயம் இந்த வாய்ப்பை அவருக்கு கை கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாது. தமிழ் சொந்தங்களுக்கு இதான் ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து முன்னாடி ஆட்சி பண்ணவங்க, அதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்க, எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் அவங்க நிறையா செஞ்சுருக்காங்க, செய்யலை, எவ்வளோ நிறை குறை இருந்தாலும் புதுசாக ஒருத்தர் வந்து நம்மளோட வந்து நிற்கணும்னு நினைக்கும் போது அவங்கள ஆதரவு தெரிவிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா புதுசாக வரும்போது தான் பழைய ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் மாறுவாங்க. ஸோ ஏன்னா இவங்க புதுசாக சில திட்டங்களை கொண்டு வரும்போது, ஏன் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிப்போம். அவங்களுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சோடனே அடுத்து அவங்க வந்தால் கூட, ஸோ நமக்கு போட்டியாளர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் நமக்கு வேண்டியதை கரெக்டாக செய்வாங்க. ஸோ இதை மனசில் புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லலை, அது தமிழக வெற்றிக்காக தான் வேணும். தமிழக வெற்றிகளுக்கு போட்டிங்கன்னா பழைய ஆட்கள் மாறுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் கிடைக்கும். ஊழல்கள் குறையும், லஞ்சம் குறையும் நான் நம்புகிறேன். சரி பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் பெரிய வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.